இது மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் யாருக்குமே வந்து அருகதை இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பித்ததே வந்து காங்கிரஸ் காலத்தில் தான். காங்கிரஸ் காலத்தில் தான் வந்து அங்கே இருக்கும் பெண்கள் எல்லாம் வந்து நம்மளோட காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போராடினாங்க. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனையை இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்தும் கேரளாவில் நீட் எழுதி தான் உள்ள மாணவர்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்போல்லாம் அவங்க வாயை திறக்கல நீட்டை பற்றி. இன்றைக்கு அவர்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கும் ராகுல் காந்தி வரைக்கும் மக்கள் தீர்ப்பை நீங்கள் என்னைக்கு ஏற்றுக்கிட்டீங்க? இன்றைக்கு கூட வந்து 99 சீட்டை வெக்கமே இல்லாமல் ஜெயிச்சுட்டு, அதுவும் 3 வருஷமாக தொடர்ந்து எதிர்கட்சியில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னமோ பாஜகவை வந்து மக்கள் வந்து வெளியே தள்ளிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. செல்லப்பிறந்தை அவர்களுக்கு பெரிய மரியாதையெல்லாம் அங்கே இல்லை. அவருக்கு வந்து எமர்ஜென்சியை பற்றி தெரிய வாய்ப்பில்லை என்று அண்ணாமலை சொன்னது மிக சரி. நானே சொல்கிறேன், ராகுல் காந்திக்கு தெரியலையே எமர்ஜென்சியில் நடந்த அநியாயங்கள் பற்றி. அவங்களெல்லாம் விட்டுருங்க. தான் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லும் முதல்வர், அவருக்கு நம்ம முதல்வருக்கே வந்து எமர்ஜென்சி பற்றிய கொடுமையை இப்போ பேச சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தமிழகம் என்றுதான் வந்து முன்னேறும், திருந்தும். அவர்கள் செய்கிற தப்பெல்லாம் உங்கள் கண்ணுக்கு படவே மாட்டேங்குது. மதம் என்று ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு திமுகவுக்கு நீங்கள் வாக்களிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து தானே அதில் வந்து அழிஞ்சு போவீங்க. அது ஏன் அவங்க உணர மாட்டாங்கன்றதே புரியவே இல்லை. இது மணல் கொள்ளை என்பது வந்து உங்களுக்கு இயற்கை வளத்தை சுரண்டுவது தானே. ஒரு பக்கம் G2 மேலே ஊழல்ன்றாங்க, வீடு கட்டுறது அது இதுலன்ட்டு. இன்னொரு பக்கம் டாஸ்மாகில் ஊழல், அங்கே சாராயம் காட்சி விற்று அதில் உங்களுக்கு காசு வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சினிமா துறையில் உங்கள் கையில் முடுக்க வச்சுட்டு நீங்கள் காசை படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களை சுரண்டுவதில் கூட வந்து நீங்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இது? அந்த மணல் கொள்ளையில் வந்து நிறைய பேருக்கு தொடர்பு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடைய நிகழ்கிறார் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா ஜவஹர் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். குடியரசுத் தலைவர் அஸ்ஸாம் மாநிலத்தின் மீதான புதிய அறிவிப்பை வந்து படிக்கும்போது எதிர்க்கட்சிகள் மணிப்பூர் என்றும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் குறித்த அறிவிப்பை படிக்கும்போது நீட் என்றும் கோஷமிட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? இப்போ குடியரசுத் தலைவர் முதல்ல அவங்க குடியரசுத் தலைவரை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போட்டியெல்லாம் போடணும்னு சொன்னாங்க. கடைசியில் பாஜக அவர்களுடைய பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் தான் இப்போ 2வது முறையும் ஆயிருக்காரு. அதுவே வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியல. இப்போ இவங்க மணிப்பூர்னு கத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல. அசாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல காலமாக தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருந்தது. உல்ஃபா தீவிரவாதிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து தீவிரவாதத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த காங்கிரஸ் காலத்தில் நடந்த பிரச்சனை அதெல்லாம் ஊஞ்சு அந்த இளைஞர்கள் எல்லாம் இப்போ திருப்பி வந்து நல்லபடியாக அந்த மாநிலம் இப்போ திரும்பி இருக்கு. இவங்க வந்து மணிப்பூரை வந்து இது மாதிரி இதில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கும். ஏன்னா இவங்களும் வந்து மணிப்பூரையும் அந்த மாதிரி அசாம் அளவுக்கு வந்து மாற்றணும்னு நினச்சி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ பாஜக ஆட்சி தான் நடக்குது அசாமில். அதே மாதிரி மணிப்பூரும் ஒரு காலகட்டத்தில் தீவிரவாதமாக இருக்கட்டும், போதைப் பொருளாக இருக்கட்டும், குற்றச்செயல்கள் எல்லாமே குறைந்து அது பாஜகவின் அரசு அமைவதற்காக கத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் யாருக்குமே வந்து அருகதை இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பித்ததே வந்து காங்கிரஸ் காலத்தில் தான். காங்கிரஸ் காலத்தில் தான் வந்து அங்கே இருக்கும் பெண்கள் எல்லாம் வந்து நம்மளோட காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போராடினாங்க. அங்கே இருந்த ஒரு இரோம் ஷர்மிளான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல வருடங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் காங்கிரஸ் அரசை எதிர்த்து தான் இருந்தாங்க. பாஜக வந்ததும் அவங்க அந்த உண்ணாவிரதத்தை விட்டு இப்போ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து செட்டிலாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ நடக்கிற பிரச்சனைகளை வந்து அதை சரி செய்வதற்கான கடமை வந்து அரசுக்கு உண்டு, பாஜக அரசுக்கு உண்டு. அதை அவர்கள் செய்வார்கள். மணிப்பூர்னு இவங்க கத்துறதுக்கான வந்து எந்த விதமான அருகதையும் எந்த கட்சிக்குமே இங்கே கிடையாது. அது ஒன்று. அடுத்தது நீங்கள் சொன்ன புதிய மருத்துவக் கல்லூரியை பற்றிய அறிவிப்பை படிக்கும் போதும் நீட்டுன்னு கோஷமிடுறாங்க. நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் 2013 எல்லாருக்குமே தெரியும். அதற்காக வாதாடி சட்டமன்றத்தில் 5 ஜட்ஜு இருக்கிற பெஞ்சில் அதை உறுதி செய்ததும் காங்கிரஸ் அரசை சேர்ந்த சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் தான். நல்லபடியாக தான் எல்லாமே போயிட்டுருக்கு. இவங்க நீட்டுன்னு கத்துறதுக்கு வந்து அரசியல் செய்யலாம், ஆனால் மாணவர்களின் எதிர்காலத்தில் அரசியல் செய்யக்கூடாது இல்லையா? அதை நம்பி ஒரு 25 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க, அந்த பரீட்சை எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் ஆகணும். இப்போ இவ்வளோ பேரோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கலாமா?
ஒரு சென்டரில் நடந்திருக்கு. அதற்கான விசாரணை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செஞ்சு இப்போ எல்லாருக்கும் எங்கே வந்து பிரச்சனை பீகாரில் நடந்திருக்கு. அதுவும் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து வெளியே கொண்டு போகும்போது நடந்த லீக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் முழுமையாக நமக்கு தகவல் தெரியலை. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. அதனால் ஒரு இடத்துல வந்து 1500 1000 சொச்சம் மாணவர்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருந்ததை வந்து கண்டுபிடிச்சி அதை செய்கிறாங்க. மற்ற மாணவர்கள்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? ஒன்று சொல்ல போனீங்கன்னா நீட்டு மட்டுமே ஒரு பரீட்சை கிடையாது. வெறும் நீட்டை மட்டுமே இவங்க அரசியலாக்கிட்டு இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு வேதனையாக இருக்கிறது. நீங்கள் எதுக்கு நீட்டை மட்டும் ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனையை இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் கொண்டு போயிட்டுருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்தும் கேரளாவில் நீட் எழுதி தான் உள்ள மாணவர்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்போல்லாம் அவங்க வாயை திறக்கல நீட்டை பற்றி. இன்றைக்கு அவர்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது எல்லாமே அரசியல். ஆனால் இவங்க எதில் வேணாலும் அரசியல் பண்ணட்டும். ஆனால் மாணவர்களின் எதிர்காலத்தில் அரசியல் பண்ணாமல் இருந்தால் நல்லது. பாராளுமன்றத்தில் இவங்களுக்கு வேறு எந்த விஷயமுமே கிடைக்கல. அதனால் இவங்க இந்த மணிப்பூர் நீட்டுன்னு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் மக்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. மீண்டும் சபாநாயகராக பொறுப்பேற்ற ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து சொன்ன எதிர்க்கட்சிகள் நேற்று எமர்ஜென்சி பற்றி அவர் பேசும்போது பெரிய அமளியே பண்ணியிருக்காங்க. எதுக்கு அவங்க எல்லாரும் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொது வெளியில் பேசினார். மிசா காலத்தில் நான் உள்ளே இருந்தப்போ தான் வந்து உதயநிதி பிறந்ததாக மாற்றி மாற்றி சில கருத்துக்களை சொன்னார். ஆனால் மிசாவில் கைதாகினதாகவும் அவர் சொன்னார், பொதுவெளியில் சொன்னார். மிசாவில் கைதாகி தான் என்னை அடித்தப்போ எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடல் உபாதைகள்லாம் ஆச்சுன்னு சொன்னார். அப்போ அவர் மிசாவை ஏற்றுக்கிறாரா? அப்போ அவர் மிசாவுக்கு எதிராக தானே பேச முடியும்? மிசா என்னும் ஒரு விஷயம் வந்து காங்கிரஸ் இதுக்கு வந்து ராகுல் காந்தி முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும். அவருடைய பாட்டி இந்திரா காந்தி பண்ணது வந்து மிகப்பெரிய கொடுமை. 1975 ஜூன் 25 அதனால தான் அன்றைக்கு வந்து அது கருப்பு தினமாக வந்து பாஜக அறிவிச்சாங்க. இதை கொண்டு வராங்க. இவங்க எதுவும் முதல் நாள் என்ன பண்ணாங்க, கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒரு புக்கை காமிச்சு நாங்கள் வந்து அதை காப்பாற்ற போகிறோம்னு சொல்கிறாங்க. அதே கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணது வந்து இதே இந்திரா காந்தி தான். 352 செக்ஷன் கொண்டு வந்து மிசாவில் வந்து எல்லாரையும் தூக்கி போட்டாங்க. எதுக்கு மிசா கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு அவரை எதிர்த்து போட்டிட்டவர் ஒரு வழக்கை போடுகிறார் இந்திரா காந்தி மேல். உயர்நீதிமன்றத்தில் அது உறுதியாகுது. உடனே வந்து இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் நடந்தது, இந்திரா காந்தி பதவி விலக வேண்டும் அப்படின்றாங்க. அது அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதை உறுதி செய்த உடனே அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எமர்ஜென்சியை கொண்டு வராங்க. எமர்ஜென்சி காலத்தில் நடந்த கொடுமைக்கு அளவே இல்லை. இன்றைக்கு வந்து எமர்ஜென்சியை பேசினாலே ஏதோ தப்பாக பேசுகிற மாதிரி பேசுகிற கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டாங்க. பி ராஜன் என்னும் ஒரு எஸ்எஃப்ஐ மாணவனை வந்து இதே கருணாகரன் அவர்கள் வந்து கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அப்போ இருந்தப்போ கொண்டு போய் அந்த ஆளை கைது பண்ணி கொண்டு போய் கொலை செஞ்சு அவர் உடல் கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் அது பெரிய கேஸ் ஆகி கருணாகரன் பதவி விலக நேர்ந்தது. அதுக்கப்புறம் ஸ்னேகலதா ரெட்டின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசை சேர்ந்த ஒரு நடிகை அவங்க. ஆனால் வந்து நம்ம ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸோடு சேர்ந்து அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் தான், எல்லாம் கம்யூனிஸ்ட்காரவங்க தான், சோஷியலிஸ்ட் தான். அவங்க அரசுக்கு எதிராக போராடினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 8 மாதம் ஜெயிலில் வச்சு கொடுமைப்படுத்தி வெளியில் வந்து 5 நாளில் இறந்து போனாங்க. இதெல்லாம் எமர்ஜென்சியில் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ பாஜகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற எல்லா கட்சிகளுமே எமர்ஜென்சி பீரியடில் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி ராகுல் பேசுகிறாரு. எமர்ஜென்சியில் என்ன நடந்தது? அவருடைய சித்தப்பா சஞ்சய் காந்தி என்னென்னலாம் பண்ணார்? எவ்வளோ பேருக்கு கட்டாயமாக வந்து உங்கள் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சாங்க, எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ லட்சம் பேர் உள்ளே போனாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் காணாமவே போயிட்டாங்க. அப்படி 75லேருந்து 77 வரைக்கும் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்தது. அந்த எமர்ஜென்சியை வந்து சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதை வந்து காங்கிரஸ் வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, மற்ற கட்சி அதால் பாதிக்கப்பட்ட மற்ற கட்சிக்காரங்களும் அதுக்காக உடந்தையாக போகிறாங்க பாருங்கள். அதுவும் பாராளுமன்றத்தில் இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை காமிக்கிறதுக்கு இவங்களுக்கு அருகதையே கிடையாது. 75 முறை வந்து காங்கிரஸ் வந்து அதை அமெண்ட் பண்ணியிருக்கு, மாற்றி அமைச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த கேஸ் வரும்போது இந்த மாதிரி மாற்றக்கூடாது, அடிப்படையாக நமக்கு சில உரிமைகளை வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு, நம்மளோட அந்த இதை வந்து மாற்றக்கூடாதுன்னு அவங்க சொன்னப்போ அதுக்காக ஒரு ஆக்டை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தலையிடவே முடியாத அளவுக்கு செய்தவர்கள் தான் வந்து காங்கிரஸ் கட்சி. இவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுகிறதுக்கு, அம்பேத்கர் கொண்டு வந்ததை இதை பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு அருகதையே கிடையவே கிடையாது. இன்றைக்கு அதை வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறாங்க. பாஜக அன்றும் சரி, இன்றும் சரி, என்றுமே சரி, அதை அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை மீறி போனதே கிடையாது. அடிப்படை உரிமைகளை அவர்கள் என்றைக்குமே வந்து மதித்து கொண்டு தான் இருந்தாங்க. ஏன்னா எத்தனை அரசாங்கத்தை வந்து மாநில அரசுகளை வந்து கலைச்சாங்க.
காங்கிரஸ் வந்து எத்தனை தடவை கலைச்சிருக்கு? 90 முறைக்கு மேலே கலைச்சிருக்காங்க. பாஜக எத்தனை தடவை கலைச்சிருக்கு? ஒரு தடவை கூட கலைச்சு மக்களின் தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே. எல்லா இடத்துலையும் இன்றைக்கு வரைக்கும், இந்த தேர்தல் வரைக்கும் மக்கள் தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தானே நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்றைக்காவது காங்கிரஸ் அப்படி நடந்திருக்கா? ராஜீவ்காந்தி பீரியட்லையும் சரி, இந்திரா காந்தி பீரியட்லையும் சரி, நேரு பீரியட்லையும் சரி, இன்றைக்கு இருக்கும் ராகுல் காந்தி வரைக்கும் மக்கள் தீர்ப்பை நீங்கள் என்னைக்கு ஏற்றுக்கிட்டீங்க? இன்றைக்கு கூட வந்து 99 சீட்டை வெக்கமே இல்லாமல் ஜெயிச்சுட்டு, அதுவும் 3 வருஷமாக தொடர்ந்து எதிர்க்கட்சியில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னமோ பாஜகவை வந்து மக்கள் வந்து வெளியே தள்ளிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட மொத்த ஜனத்தொகையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடக்கூடிய பெரிய நம்மளோட ஜனநாயகம் என்பது மிகப்பெரியது. உங்களுக்கு உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். தேர்தல் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா நம்ம ஊரில். ஒரு கிட்டத்தட்ட 96 கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க இங்கே. அதில் இந்த தடவை போலிங் ஆனது ஒரு 60 கோடிக்கு மேலே வந்து போலிங் ஆயிருக்கு. அதில் 37 கோடி மக்கள் பிஜேபிக்கு போட்டிருக்காங்க. 17 கோடி மக்கள் தான் காங்கிரஸ்க்கு போட்டிருக்காங்க. மற்றவங்களெல்லாம் நீங்கள் கணக்கில் சேர்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 60 கோடி மக்கள் எப்படியுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி பேராவது வந்து சிறுபான்மையினராக இருப்பாங்க. அந்த சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே உங்களுக்கு வந்து இவங்களுக்கு போயிடுச்சு, காங்கிரஸ்க்கு போயிடுச்சு. மிச்சம் அவங்க வாங்கின அந்த 7 கோடி வந்து இந்துக்கள் போட்டிருக்கலாம். ஆனால் பிஜேபிக்கு 37 கோடி மக்களும் இந்த இந்தியாவில் வாழும் இந்துக்கள் கட்டாயமாக ஓட்டு போட்டிருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ வந்து காங்கிரஸ் செய்கிற அரசியலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற அரசியலும் சரி, இதெல்லாம் வெறுத்து போய் தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்க முடியும். 37 கோடி மக்கள் வந்து ஒரு கட்சிக்கு வந்து பெரும்பான்மையாக வாக்களிக்கிறாங்கன்றது வந்து பெரிய விஷயம். மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மிச்சத்தை வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து பாஜகவுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் நீங்கள் என்ன தான் கூச்சல் போட்டாலும் சரி, நீங்கள் கான்ஸ்டிடியூஷனோட புக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ப்ரியாம்பிளில் செக்யுலர்ன்ற வார்த்தையே கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். அதுக்கு முன்னாடி அந்த அம்பேத்கரோட இதில் அது கிடையவே கிடையாது. இவங்க தான் கொண்டு வந்தாங்க. செக்யுலர்னால் என்ன அர்த்தம்னு கூட இவங்க மத சார்பின்மையெல்லாம் கிடையாது. எல்லா மதத்தையும் மதிக்கணும், அதுதான் வந்து செக்யுலரிசமே தவிர ஒரு மத சார்பு எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல என்பது அல்ல. ஏன்னா பாராளுமன்றத்திலே கடவுளின் பெயரால் தானே இவங்க எல்லாருமே வந்து பதவி பிரமாணமே எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கடவுள் இல்லை என்ற நிலைப்பாடு நமக்கு இந்தியாவில் கிடையவே கிடையாது. கடவுள் இருக்கிறார் என்பது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும் என்பது தான் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, கம்யூனிஸ்டுக்காரங்களும் இந்த திமுக காரங்களும் சொல்கிற மாதிரி இந்த மத சார்பின்மை அது இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ எமர்ஜென்சி பற்றி பேசும்போது மேடம், அண்ணாமலை அவர்கள் செல்வபெருந்தையை பற்றி ஒரு தனி மனித தாக்குதலே பண்ணியிருக்காரு. 4 கட்சியிலேருந்து தாவி காங்கிரஸ் வந்ததால செல்வபெருந்தைக்கு இந்த எமர்ஜென்சி பீரியடை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனி மனித தாக்குதலே பண்ணியிருக்காரு. இது தனி மனித தாக்குதலா எப்படி நீங்க 4 கட்சி தாவி வந்த 4 கட்சி தாவி வந்தது அரசியல் தானே, பொதுவெளியில் நடந்த ஒரு விஷயம். அவர் குடும்பத்தை பற்றி அவரை பற்றியே சொல்லலை, உண்மை தானே. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார், பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தார், எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸில் வந்து இருக்கிறாரு. ஆனால் காங்கிரஸில் அவருக்குரிய மரியாதை கிடைக்கிறதா என்பது எனக்கு தெரியலை. ஏன்னா அந்த மாதிரி மரியாதை கொடுக்குற கட்சியெல்லாம் கிடையாது அவங்க. அதனால் அவங்க திமுகவை அண்டி படைத்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி அது. அதனால் அவங்க பெருசாக வந்து அவருக்கு காங்கிரஸ் தலைவர்ன்றதுனால எப்படி வந்து கார்கே அங்கேயோ அப்படி தான் செல்வபெருந்தகை இங்கே. மத்தியில் வந்து கார்கேக்கு என்ன இருக்குது பலம்? அவருக்கு ஒன்றுமே கிடையாது. சும்மா வெளியில் பேசுகிறதுக்கு தான் அவரை வச்சுருக்கேன். ஒரு எனது பட்டியலின தலைவரை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிக்குலகத்துக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. மன்மோகன் சிங் இருந்த காலத்திலேயே சோனியா காந்தி தான் வந்து எல்லா கூட்டங்களிலும் சரி, வெளிநாட்டிலிருந்து வரும் தலைவர்களை சந்திப்பதிலும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து சோனியா காந்தி இருந்தாங்க. இவ்வளோக்கும் அவங்க எம்பியாக கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எந்த பதவியிலும் இல்லாத ஒரு பெண் எப்படி வந்து பிரதமரையும் மீறி அவங்க வந்து அங்கே உட்கார்றாங்க? அதுவே அசிங்கம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு ராகுல் இவங்க கார்கேவும் இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து இவர் செல்வபெருந்தகை சிதம்பரம்னு வேணால் எடுத்துக்கலாம். சிதம்பரம் தான் அவங்க மெயின் ஆள். இவர் வந்து சைடில் இவரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதை நாங்கள் பட்டியலினத்துலேருந்து ஒரு ஆளை வச்சுருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இவங்களுக்கு பட்டியலின மக்கள் மேல், பழங்குடியின மக்கள் மேல் ஒரு பெரிய மரியாதையும் அவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இவங்க விருப்பப்பட்டு இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க இப்போ நம்மளுடைய ஜனாதிபதி அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது இவர்கள் செய்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் எதிர்த்து தானே இருந்தாங்க அவங்க. அப்போ அங்கே எதிர்ப்பாங்களாம், இங்கே எங்கள் பாஜகவுக்கு இந்த பேர் போயிட போதோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு பட்டியலின முகத்தை வந்து முன்னாடி வைக்கிறாங்களே தவிர, செல்வபெருந்தை அவர்களுக்கு பெரிய மரியாதையெல்லாம் அங்கே இல்லை. அவருக்கு வந்து எமர்ஜென்சியை பற்றி தெரிய வாய்ப்பில்லை என்று அண்ணாமலை சொன்னது மிக சரி. நானே சொல்கிறேன், ராகுல் காந்திக்கே தெரியலையே.
எமர்ஜென்சியில் நடந்த அநியாயங்கள் பற்றி அவங்களெல்லாம் விட்டுருங்க. தான் பாதிக்கப்பட்டேன் என்று சொல்லும் முதல்வர், அவருக்கு நம்ம முதல்வருக்கே வந்து எமர்ஜென்சி பற்றிய கொடுமையை இப்போ பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். அதில் தானே அடிபட்டீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, அப்போ அதை சொல்ல வேண்டியது தானே. இப்போ அந்த எமர்ஜென்சி கொடுமையை அனுபவித்தீர்கள் என்று நீங்கள் அப்போ தான் வந்து உதயநிதி பிறந்தார்லாம் இவர் சொல்லிட்டு இருந்தார். அப்படியெல்லாம் சொன்ன நீங்கள் இன்றைக்கி எமர்ஜென்சி என்ற வார்த்தையை கேட்டாலே ஏன் நடுங்குறீங்க? இல்லை எதுக்காக ஓடி ஒழியணும்? நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது. ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் இந்த மூமெண்ட்டை எமர்ஜென்சியில் வந்து இந்திரா காந்திக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார். அவர் கூட சேர்ந்து நிறைய பேர் போராடினாங்க. அதில் கைது செய்யப்பட்டவர்கள் நிறைய பேர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், உயிரிழந்தவர்களும் அவர்கள் தான். வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா தலைவர்களுமே வந்து எமர்ஜென்சியில் உள்ளே போயிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் யாரும் இன்றைக்கு வந்து அதை பற்றி பேச தைரியம் உள்ள ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். அன்று அந்த இருண்ட காலத்தில் நடந்த பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 21 மாதம் நினைக்கிறேன். அந்த இருண்ட காலத்தில் பத்திரிகை சுதந்திரம் முடக்கப்பட்டது. அப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஒரு இஸ்லாமியர், அவர் பேர் ஜவஹர்லாவா, அவர் பேர் சரியாக மறந்து போச்சு. அவர் தான் வந்து இதுக்கு கையெழுத்தே போடுறார். அப்போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து முழுக்க எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பொறுப்பை வந்து அவரின் மகன் சஞ்சய் காந்திக்கு கொடுக்குறாங்க. சஞ்சய் காந்தி நடத்திய அட்டகாசங்கள் எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு அவர் அட்டகாசம் நடத்தினார். கடைசியில் அவர் அகால மரணம் அடைய நேர்ந்தது. இதுதான் உண்மை. இது எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் இவங்க எல்லாரும் வந்து அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து வேதனையாக இருக்குது. வரலாற்றை நீங்கள் எப்படி மறைக்க முடியும்? உங்களுக்கு வேணால் மனசாட்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு அந்த உண்மை இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும்ல. இன்றைக்கு நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷன் புக்கை தூக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அன்றைக்கு இதே கான்ஸ்டிடியூஷனை இதே இதை வந்து நீங்கள் குழி தோண்டி புதைச்சவங்க தானே. இதே ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிருக்கீங்க. அப்படி செய்த ஒருத்தர்கள் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து அதை தூக்கி பிடிச்சி இவங்க வந்து ராகுல் காந்தி காமிக்கிறாருன்னா முதல்ல அதை திருப்பி அவர் வந்து அவர்கள் கட்சிக்காரர்களுக்கு தான் காமிக்க வேண்டும். மோடி அவர்களுக்கு காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சட்டப்பேரவையிலேருந்து அதிமுகவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சபாநாயகர் அப்பாவு அவர்கள். இந்த விஷயத்தினால கள்ளக்குறிச்சி விஷயம், இந்த சஸ்பெண்ட், இதனை வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக இறங்கியிருக்காங்க. இது எப்படி, இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க மேடம்? இப்போ நல்லதாக தான் பார்க்கிறேன். இப்போவாவது அதிமுக விழித்து கொண்டது. 26 வந்து நீங்கள் தேர்தல் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்றால் திமுக செய்யும் தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அதற்கு எதிராக கண்டிப்பாக ஒரு நல்ல அரசியல் கட்சியாக போராடியே ஆக வேண்டும். அதற்கு ஒரு முன்னெடுப்பாகத்தான் நான் இது பார்க்கிறேன். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு பெரிய துயர சம்பவம். இப்போ இன்னைக்கு ஒரு 3 பேர் இறந்து கிட்டத்தட்ட 63 பேர். அது எண்ணிக்கை இன்னும் கூடிக்கிட்டே போகிறதுக்கு இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கப்புறம் நடக்கும் பல விஷயங்களை பார்க்கும்போது மனது வந்து வலிக்க தான் செய்கிறது. ஒரு பக்கம் போதைப்பொருள், ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் விபச்சாரம்லாம் நடந்துட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருக்கா வினோத விஷயத்தில் கூட பார்த்தோம். இப்படி எல்லா பக்கமும் குற்றச்செயல்கள் நிறைய பெருகிக்கிட்டே போகுது. மக்களின் பலி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அதை யார் சுட்டி காட்டணும்? எதிர்க்கட்சிகள் தான். ஒரு நல்ல திறமையான எதிர்க்கட்சியாக இருந்து கண்டிப்பாக இதை வந்து கண்டிக்க வேண்டும், சுட்டிக்காட்ட வேண்டும், போராட வேண்டும் மக்களுக்காக. இப்போ நாள் வரைக்கும் அதிமுக அதை செய்யலை. இப்போ முதல் முறையாக செஞ்சுருக்காங்க. அது வழக்கம் போல் திமுக வந்து யாரையும் பேச விட மாட்டாங்க. ஆனால் அவங்க பாசிச கட்சியெல்லாம் கிடையாது. சஸ்பெண்ட் பண்ணி மொத்தமாக வழியில் அனுப்பிச்சி விட்டாங்க. வரவே கூடாது. எதிர்க்கட்சியே இல்லாமல் அவங்க வந்து சட்டசபையை நடத்துவாங்க. ஆனால் பாசிச கட்சி பாஜகன்றாங்க. அப்போ இது என்னது? அவங்க உங்களுக்கு வந்து எதிர்க்கட்சியின் குரலே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள வெளியில் அனுப்புனீங்கன்னா நீங்களும் பாசிச ஆட்சி தானே நடத்திட்டுருக்கிறீங்க. நீங்கள் நடத்துவது மட்டும் என்ன ஜனநாயகமாக நடத்திட்டுருக்கிறீங்க? ஒரு மக்கள் இறந்த ஒரு பிரச்சனையை வந்து எதிர்க்கட்சிகள் எழுப்பும்போது அதற்கு தகுந்த பதில் கொடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது. அதை மூடி மறைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. இது ஒரு தவறான போக்கு. இன்னொன்று, அந்த இதில் இறந்தவர்கள் அதிகமாக பட்டியலினமும் பழங்குடி மக்களும் தான். அதுக்காக தான் இப்போ வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, மத்திய அரசிலேருந்து பழங்குடியினர் அந்த கமிஷன்லேருந்து வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் கமிஷன்லேருந்து, விமன் கமிஷன்லேருந்து திருமதி குஷ்பு அவர்களும் வந்து விசாரிச்சுட்ருக்குறாங்க. இவங்கெல்லாம் அவங்கவுங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய இடத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெத்தனால் வச்சுருந்த ஒரு மாதவரத்தில் இருந்து ஒரு ஃபேக்ட்ரியை சீல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம். நிறைய கள்ளச்சாராயங்களை வந்து பிடிச்சு அழிச்சிட்ருக்குறாங்க. இதெல்லாம் முன்னாடியே செய்திருக்கலாம். விழுப்புரம் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமே இதெல்லாம் செய்திருந்தால் இவ்வளோ பேருடைய இழப்பை நாம் தவிர்த்திருக்கலாம். ஆனால் இவங்க செய்யாமல் விட்டது தான் இவங்களுடைய பெரிய தவறாக பார்க்கிறேன். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, கவர்னர் அவர்கள் ஒரு விஷயம் நேற்று சொல்லியிருக்கிறாரு.
போதைப்பொருள் அதிகமாக கடத்தி வரப்படுகிறது. அதுவும் ஆப்கானிஸ்தான், துபாய் இங்கே இருந்தெல்லாம் போன்ற நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக வருது அப்படின்றாங்க. அதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இளைஞர்கள் வந்து போதைப்பொருளுக்கு எப்படியெல்லாம் அடிமையாகி சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று இன்னொரு பக்கம் பார்த்துருவோம். அதனால குற்றச்செயல்களும் நிறைய பேர் கொள்ளைன்னு இறங்கிடுறாங்க இந்த போதைப்பொருளுக்கு அடிமையான இளைஞர்கள். அது ஒரு பக்கம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. காவல்துறை என்ன தான் செய்கிறாங்கன்றதே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது காவல்துறை என்ன செய்யுது? காவல்துறை யாரின் கையில் இருக்குது? முதல்வரோட கையில் இருக்குது. ஏன் காவல்துறை வந்து ஒரு துரிதமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருக்கிறாங்க? ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து ஜெரால் ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊடகத்தில் பேசியவர் நினைக்கிறேன், டெல்லி போயிருந்தவர் இங்கேருந்து விரட்டி போய் டெல்லியில் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல பேர் ஊடகங்களில் வந்து சமூக ஊடகங்களில் பதிவிட்ட பல பேரை விரட்டி போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இப்போ இருக்க சவுக்கு சங்கரை கூட அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன்னா இவர்களுக்கு எதிராக பேசுகிறாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் காவல்துறை மற்ற விஷயங்களில் எப்படி கோட்டை விடுறீங்க? எத்தனை குற்றவாளிகள் பிடிபட்டிருக்காங்க? இன்றைக்கி வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பி எங்கே இருக்காருன்னு நமக்கும் தெரியலை. இன்னும் அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வேங்க வயலில் மலம் கலந்தவங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு 100 பேர் இருக்கிற கிராமத்தில் உங்களை பிடிக்க முடியலை. இப்படி பல விஷயங்களில் கோட்டை விட்டுட்டு இருக்குது. காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பெயர், அவப்பெயர் வந்து இந்த ஆட்சியில் வந்து கண்டிப்பாக இருக்குது, நடந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமே கிடையாது, இன்னொரு மிக முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணல் கொள்ளை வந்து இந்த ஆட்சி 2020 இருக்கு. இடிஏ டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இது குறித்து. அவங்க வந்து ஆவணமே கொடுத்துட்டாங்க, அதை விசாரித்து ஆவணங்களே கொடுத்துட்டாங்க. 5 மாவட்ட ஆட்சியர்களை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 5 மாவட்ட ஆட்சியர்கள் மேலும் விசாரணை வச்சு அவங்களும் இந்த விசாரணைக்கு போயிருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து எங்கெல்லாம் அந்த மணல் கொள்ளை நடந்ததுன்னு சொல்லிட்டு அது எந்தெந்த இடங்கள்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா, ஐஐடி கரக்பூர்லேருந்து ஒரு புலனாய்வு கம்பெனி மாதிரி ஒன்று இருக்குது. அவங்க ட்ரோன் இதெல்லாம் வச்சு பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது மிக அதிர்ச்சியான விஷயங்கள். 4700 கோடி ஏதோ வந்து இழப்பு. இது அரசுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லை, 24 இடங்களில் மட்டும்தான் எடுக்க சொல்லி ஒரு 190 இடங்களை மணல் அள்ள சொன்னாங்க. ஆனால் இவங்க அள்ளது கிட்டத்தட்ட 1000 இடங்களுக்கு கிட்ட அள்ளி இருக்கிறாங்க மணல். தோண்டி 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 சுரங்க மாதிரி ஆக்கிட்டாங்க. இது மணல் கொள்ளை என்பது வந்து உங்களுக்கு இயற்கை வளத்தை சுரண்டுவது தானே. இயற்கை வளங்கள் நீங்கள் ஒரு பக்கம் G2 மேலே ஊழல்ன்றாங்க, வீடு கட்டுறது அது இதுலன்ட்டு. இன்னொரு பக்கம் டாஸ்மாகில் ஊழல், அங்கே சாராயம் காய்ச்சி விற்று அதில் உங்களுக்கு காசு வந்துட்டுருக்குது. இன்னொரு பக்கம் சினிமா துறையில் உங்கள் கையில் முடுக்க வச்சுட்டு நீங்கள் காசை வடிச்சிட்ருக்கீங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை வளங்களை சுரண்டுவதில் கூட வந்து நீங்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இது? அந்த மணல் கொள்ளையில் வந்து நிறைய பேருக்கு தொடர்புடையதாக இருக்கிறத வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த மெஷின், அந்த பொக்லைன் மெஷின் மாதிரி வந்து எடுக்கணும் இந்த மணல் அள்ளுறதுக்கு. அது ஒரு 4 கம்பெனிலேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க. யாரெல்லாம் வாங்கினாங்கன்றது முதற்கொண்டு எல்லா தகவலையும் இடி எடுத்திருக்காங்க. இப்போ இடி வந்து அந்த மொத்த இதையும் வந்து டிஜிபிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஆவணங்களை அதில் குற்றச்சாட்டப்பட்ட பேர்கள் எல்லாருமே இருக்காங்க. இப்போ அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு குத்தகைக்கு எடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்களுக்கு மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு. இதெல்லாம் வந்து அவங்க இன்னொன்று சில பேரோட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 190 கோடி அளவுக்கு சொத்துக்களையும் வந்து கவர்மெண்ட் கைப்பற்றியிருக்கு. அவங்க கிட்ட வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இடி. எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ சுற்றி பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதே தவிர நல்ல விஷயங்கள் எதுவுமே கண்ணுக்கு பட மாட்டேங்குது. ஏன் இப்படி இந்த அரசு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறத? 40க்கு 40 நாங்கள் வாங்கிட்டோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 40ல் 20 திமுக, மற்ற கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் குறையவே செய்திருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் யாரை நம்ம சொல்லணும்னா, ஒரு பக்கம் மைனாரிட்டி மக்களையும் நம்ம குறை சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீ என்ன தவறு செய்தாலும் நீங்கள் அவர்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இந்த தமிழகம் என்றுதான் வந்து முன்னேறும், திருந்தும். அவர்கள் செய்கிற தப்பெல்லாம் உங்கள் கண்ணுக்கு படவே மாட்டேங்குது. மதம் என்று ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு திமுகவுக்கு நீங்கள் வாக்களிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து தானே அதில் வந்து அழிஞ்சு போவீங்க. அது ஏன் அவங்க உணர மாட்டாங்கன்றதே புரியவே இல்லை எனக்கு. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவும் தேமுதிகவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தாங்க அப்படின்ற மாதிரி சீமான் வந்து சொல்லியிருக்காரு. எப்போவுமே தனித்து நிற்கக்கூடிய சீமான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. 2026 கணக்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம்ன்ற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. சீமான் அவர்களுக்கு இப்போ 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஓரளவுக்கு வந்து
ஒரு கட்சியாக வளர்ந்துருக்குன்னு தான் நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்து அவருக்கு இன்னொரு விஷயம் வந்து பிடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கட்சி இளைஞர்களும் சரி, கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்களும் திமுகவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே வந்து சாட்டை துரைமுருகன் என்பவரை அடித்திருக்கிறார்கள். அவர் அடிக்க இவர் அடிக்க கை கலப்பெல்லாம் ஆயிருக்கு. அவங்க நிறைய பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. தாம் தமிழர் கட்சியினை சேர்ந்தவர்கள் மேல் நிறைய பேர் மேலே வழக்குகள் உண்டு. திமுக என்னும் ஒரு கட்சி எப்படியெல்லாம் மற்றவங்களை வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனையை உண்டு பண்ணுறது அவருக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவர் மற்றவர்களின் ஆதரவை கோருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தனியாக நின்று அதை எதிர்ப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று அது என்பது அவருக்கு புரிந்திருக்கும். அதனால் அதிமுக பிற கட்சிகளின் சப்போர்ட்டெல்லாம் அவர் கேட்குறார். என்னென்னா இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்களின் அராஜக போக்கு அதிகரித்து இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் மேல் கண்ணாப்பின்னான்னு கேஸ் போடுறாங்க. எல்லார் மேலேயும் வழக்குகள் தொடுத்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அதை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டணியாக சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சீமான் நினைக்கிறாரோ என்பதுதான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். அதனால் அவர் அதிமுகவின் ஆதரவை கோருகிறார். நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை பற்றியும் மிக்க நன்றி மேடம். நன்றி.